செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைத்தியங்கும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே. நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் யுகாதி பண்டிகை. யுகாதி என்றால் யுகத்தின் ஆதி, அதாவது யுகத்தின் முதல் நாள் என்று பொருள். இன்றைய தினம் முதற்கொண்டுதான் யுகங்கள் ஆரம்பிக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்ட யுகங்கள் எத்தனை என்று பார்த்தால் 4 யுகங்கள். முதல் யுகம் கிருதயுகம், இரண்டாவது திரேதாயுகம், மூன்றாவது துவாபர யுகம், நான்காவதாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற கலியுகம். கிருதயுகத்திலே மொத்தம் 17,28,000 வருடங்கள். அந்த யுகத்தில்தான் திருப்பார்கடல் கடையப்பட்டது, அமுதம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு திரேதாயுகம். அந்த திரேதாயுகம் மொத்தம் 12,96,000 வருடங்கள். இந்த யுகத்தில்தான் ஸ்ரீராமபிரான் அவதாரம் செய்தார். மூன்றாவதாக துவாபர யுகம். இந்த துவாபர யுகம் என்பது மொத்தம் 8,64,000 வருடங்கள். இந்த யுகத்தில்தான் கிருஷ்ணாவதாரம் நடந்தது. அடுத்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுகம் கலியுகம். கலியுகம் மொத்தம் 4,32,000 வருடங்கள். இந்த 4,32,000 வருடங்களில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது கலியுகம் ஆரம்பித்து 5,120வது வருடம். இதுவரை 5,119 வருடங்கள் முடிந்துவிட்டது. இன்றைய தினம் முதற்கொண்டு 5,120வது வருடம் ஆரம்பிக்கிறது. பொதுவாக நிறைய பேர் இப்பொழுது உலகம் அழியப் போகிறது, அப்பொழுது உலகம் அழியப் போகிறது என்று கூறுவார்கள். ஆனால் கலியுகம் மொத்தம் 4,32,000 வருடத்திலே இப்பொழுதுதான் 5,000 வருடங்கள் முடிந்திருக்கிறது. இன்னும் 4,27,000 வருடங்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது. ஆகவே தற்சமயம் உலகம் அழிவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அவ்வப்பொழுது சில இடங்களில் அழியும், இன்னொரு இடத்தில் விருத்தியாகும், அவ்வளவுதான். இப்பொழுது கலியுகம் ஆரம்பித்து 5,120வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சாலிவாகன சகாப்தம் என்று பார்த்தால், சாலிவாகனன் இந்த பாரத தேசத்தை ஆண்டு 1940 வருடங்கள் ஆகிறது. அடுத்து கொல்லம் ஆண்டு. கொல்லம் என்பது கேரளாவில் இருக்கின்ற தேசம். அந்த கொல்லம் ஆரம்பித்து 1193 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திருவள்ளுவர் இந்த பூவுலகிலே பிறந்து 2049 வருடங்கள் முடிந்துவிட்டது. 2049 வருடங்கள் முடிந்து 2050வது வருடம் ஆரம்பிக்கிறது. விக்ரம சகாப்தம். விக்ரமாதித்தன் இந்த பாரத தேசத்தை ஆண்டு 2075 வருடங்கள் முடிந்து 76வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் இந்த வருடத்தை விளம்பி வருடம் என்று கூறுவார்கள். விளம்பி என்றால் பேசுபோன் என்று பொருள். விளம்பி வருடம் என்று கூறுவார்கள். சௌராஷ்டிர விஜயாப்தம். சௌராஷ்டிரர்கள் தன்னுடைய சௌராஷ்டிர தேசத்தை விண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து 706 வருடங்கள் ஆகிறது. ராமானுஜாப்தம். ராமானுஜர் இந்த பூவுலகிலே அவதாரம் செய்து 1001 வருடங்கள் முடிந்து 1002வது வருடம் இந்த வருடத்திலிருந்து தொடங்குகிறது. ஆங்கிலத்தில் இது 2018வது வருடம். பசலி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை, நிலவரி சீர்திருத்த முறை, அது ஷெர்ஷா கொண்டு வந்த முறை. அந்த பசலி ஆண்டு ஆரம்பித்து 1427 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் வருடத்தின் பெயர், தமிழ் வருடத்தின் முதல் வருடத்தின் பெயர் பிரப வருடம். பிரபவா என்ற வருடத்திலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது 32வது வருடமாக விளம்பி வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் இந்த வருடத்தை சௌமியா என்று கூறுவார்கள். வட இந்தியா தென்னிந்தியா என்று எப்படி பிரிக்கிறார்கள் என்றால், மகாராஷ்டிராவில் இருப்பது விந்திய மலை. இந்த விந்திய மலைக்கு தெற்கே இருப்பது தென்னாடு, வடக்கே இருப்பது வடநாடு. தென்னாட்டான இந்த தென்னிந்தியாவில் இந்த வருடத்தின் பெயர் விளம்பி வருடம். வடநாட்டில் இந்த வருடத்தின் பெயர் சௌமிய வருடம் என்பது. இந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் இடைக்காடர் என்று சொல்லக்கூடிய சித்தர் தமிழிலே வெண்பா பாடியிருக்கிறார். இந்த சித்தர் சொல்வது பலமுறை நடந்து கொண்டிருக்கிறது. விளம்பி வருடத்திய வெண்பா இடைக்காட சித்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றார், விளம்பி வருடம் விளையும் கொஞ்சம் மாறி அளந்து பொழியம் அரசர் கலிங்கமுடன் நோவான் மெலிவரே நோக்கரியதாகும் கொடுமை ஆவா புகழறிவதாம். அதாவது விளம்பி வருடத்தின் மழை அளவு மிக குறைவாகவே இருக்கும். பயிர்கள் விளைச்சல் ஓரளவு குறையும்.
நாடாளும் அரசர்கள் கொடுங்கோல் ஆட்சி செய்வார். மக்கள் சத்தியத்தை மறந்து பலவிதமான கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு மெலிந்து நலிந்து மடிவர். கொடுமைகளை காண சகிக்காது நாவால் சொல்ல முடியாது. இது இடைக்காடர் அருளியது. ஆனால் இந்த இடைக்காடர் இப்படி பாடியிருந்தாலும் இந்த வருடத்திலே பொதுவாக கிரக சஞ்சாரங்கள் ஓரளவு நன்றாக இருக்கிறது. அதன்படி பார்த்தால் இந்த வருடம் ராஜா சூரியனும் மந்திரி சனியுமாக வருவதனால் அரசர்கள் மக்களுக்கு குழப்பம் ஏற்படுத்துவர். மக்கள் மீது அடக்குமுறையை செயலாற்றுவார்கள். சேனாதிபதி, அர்காதிபதி, மேகாதிபதி ஆகிய மூன்றும் சுக்கிரனும், சஸ்யாதிபதி நீரசாதிபதியாக சந்திரன் வருவதால் இவ்வருடம் நிச்சயமாக மழை என்பது உண்டு. அது முக்கியமாக 3 பெரிய மழைகள் உண்டு, 3 புயல்களும் உண்டு, ஏரிகளுக்கு சேதாரமும் உண்டு என்று கிரக சஞ்சாரப்படி கூறப்படுகிறது. விளம்பி வருடத்திய ஸ்வரூபம், ஒவ்வொரு வருடத்திற்கும் எந்த ஸ்வரூபத்திலே இந்த வருடம் இருக்கிறது என்று பார்த்தால், விளம்பி வருடத்திய ஸ்வரூபம் என்று பார்த்தால் விளம்பீச்ச ரக்தாச்சௌ குரூர விக்வலௌ ரக்தவர்ணௌ புக்தௌ சதமாக்கிருத சமீபகௌ. விளம்பி வருடத்தின் அதிதேவதவர்கள் சிவந்த கண்களை உடையவர்கள், கொடுமையினாகவே சோர்வடைந்தவர்கள், சிகப்பு நிறமானவர்கள். புத்திமான்களான இவ்விருவர்களும் எப்பொழுதும் தாயின் சமீபத்தில் இருப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த வருடத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்ட குணத்தில் இருப்பார்கள் என்று பார்த்தோமேயானால், பொதுவாக ஒவ்வொரு வருடத்திலும் பிறந்த குழந்தைகள் ஒரு விதமான அடிப்படை குணங்களை பெற்றிருப்பார்கள். அது எப்படிப்பட்ட குணங்கள் என்று பார்த்தால், அதில் வடமொழியில் சொல்லப்படுகிறது, தார்த்தோ திலுப்தோ வசதாம் பிரபன்னஹா ஸ்வேஸ்மாதிக சர்வ விவர்ஜிதஸ்வ பிராப்த காரியே நிதராம் பிரபாவாதி விளம்பி சம்பஸ்ஸர சம்பவஸ்வாத். விளம்பி வருடத்தில் பிறந்தவன் துக்கத்தை செய்பவன், அதிக பேராசை உடையவன் அல்லது மிகவும் அல்ப புத்தி உடையவன், சோம்பேறித்தனம் உடையவன், சில்மிஷம் மேலிட்டவன், பலமற்றவன், துவக்கிய காரியத்தில் அதிகமாக செய்து அதனால் புலம்புகின்றவன் என்று கூறப்படுகிறது. விளம்பி வருடத்திய தேவதை, ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு தேவதை இருக்கிறது. பொதுவாக அந்த வருடத்திய தேவதையை நாம் ஆராதனை செய்தால் நிச்சயமாக அந்த வருடம் நமக்கு சுபிட்சமாக இருக்கும் என்று கூறுவார்கள். அதன்படி விளம்பி சப்யம் மனசா சவிதாரம் ஸ்மராம்பகம் சாபாபானதரம் தோர்பா தூங்கா வரவாகனம். அதன் பொருள் என்னவென்றால், விளம்பி வருஷ அபிமானி தேவதை என்ற பெயருடையவரும், 2 கைகளினாலே வில் அம்புகளை தரித்தவரும், சிறந்த குதிரையின் மீது வீற்றிருப்பவருமான சவிதாவை மனதால் நினைக்கிறேன். இந்த வருடத்தின் தேவதையின் பெயர் சவிதா. சவிதா என்பது சூரியனுடைய பெயர் என்று கூறுவார்கள். சூரிய மண்டலத்தை மத்தியிலே இருக்கின்றது சவிதா தேவதை. காயத்ரி தேவதை என்றும் கூறுவார்கள். ஆகவே சவிதா தேவதை என்று சொல்லக்கூடிய காயத்ரியை இந்த வருடம் ஸ்மரிப்பவர்களுக்கு, அதாவது ஸ்மரணம் செய்து தியானம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாக நன்மையே கொடுக்கும் என்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரம். அதே போலவே இந்த வருடத்திலே யார் யார் ராஜாவாக இருந்து, ராஜா என்றால் நவக்கிரகங்களில் யார் ராஜாவாக இருப்பார்கள், யார் மந்திரியாக இருப்பார்கள் என்று இந்த வருட பலன்கள் கூறும்போது, இந்த வருடத்தின் ராஜா சூரியனாக இருக்கிறார். சூரியனே ராஜா. அவர் குதிரைகளுக்கும் அதிகாரியாக இருக்கிறார். இந்த வருடம் மந்திரியாக இருப்பவர் சனி பகவான். அவர் யானைகளுக்கு அதிகாரிகளாக இருக்கிறார். இந்த வருடம் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் பசுக்களுக்கு அதிகாரியாக இருக்கிறார். இந்த வருடம் அர்காதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். அவர் பட்சிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். மேகாதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். அவர் மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிறார். சஸ்யாதிபதியாக இருப்பவர் சந்திரன். அவர் பொதுமக்களுக்கும் பிரஜைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார். ரசாதிபதியாக இருப்பவர் புதன். அவர் சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய பாம்புகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். நீரசாதிபதியாக இருப்பவர் சந்திரன். அவர் கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். தானியாதிபதியாக இருப்பவர் சூரியன். அவர் ஒட்டகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். இந்த வருடர்
பசுநாயகராக கிருஷ்ணர் வருகிறார். கிருஷ்ணர் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். கிருஷ்ணர் வழிபாடும் காயத்ரி வழிபாடும் இந்த வருடம் நல்ல வழிபாடாகும். இந்த வருடம் ராஜாவாக இருப்பதனால் என்ன பலன் என்று பார்த்தால், இந்த வருடம் ராஜாவாக சூரியன் இருப்பதனால் நாட்டில் பல இடங்களில் ஆட்சி மாற்றம், ஆட்சியாளர்களிடம் மந்திரி பதவி மாற்றம் ஏற்படும். கோடை காலத்தில் அதிக கோடையும், குளிர்காலத்தில் அதிக குளிரும், மழைக்காலத்தில் அதிக மழையும் இருக்கும். இந்த வருடம் மந்திரியாக போற்றப்படுபவர் சனி பகவான். அதனால் என்ன பலன் என்று பார்த்தால், நாட்டில் மழையளவு வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் வேண்டாத நேரத்தில் அதிகமாக பொழியும். பொதுமக்களுக்கு ஜீரண உறுப்புகள் என்றால் கிட்னி போன்ற உறுப்புகள், அதிலே புதுவித நோய்கள் ஏற்படும், அல்லல் படுவார்கள். அடிக்கடி இந்த வருடம் வாகன விபத்துக்கள் பெருமளவில் ஏற்படும். வருட ஆரம்பத்தில் ஒரு பெரிய ரயில் விபத்து ஏற்படும் என்று இந்த சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலே சுமார் சித்திரை அல்லது வைகாசி மாதத்திலே பெரிய அளவிலே ரயில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ரயில்வேயில் இருக்கின்ற ஊழியர்கள் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது மிகவும் முக்கியம். அடுத்து இந்த வருடம் சேனாதிபதியாக இருப்பவர் சுக்கிர பகவான். இந்த வருடம் சேனாதிபதியாக சுக்கிரன் இருப்பதால் எல்லையிலே போர் பயம் ஏற்படும். நாட்டில் நல்ல மழை பொழியும். பயிர்கள் செழித்து தானியங்கள் நன்கு உற்பத்தியாகி விருத்தி அடைந்து விவசாயம் செழிக்கும் என்று கூறப்படுகிறது. அர்க்காதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். அர்க்கியம் என்றால் விலைவாசி என்று பொருள். இந்த வருடம் விலைவாசிக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். நல்ல மழை பொழியும். நன்செய் பெயர்கள் விருத்தியாகும். பலவகையான தானியங்களும் நன்கு செழிக்கும். பொதுமக்களுக்கு தேவையான வாசனை திரவியங்கள், பட்டு சேலை ரகங்கள், பலவித நூதன ரக ஆடைகள் நன்கு வியாபாரமாகும். அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் நன்கு வியாபாரமாகும். மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த வருடம் மேகங்களுக்கெல்லாம் அதிபதியாக சுக்கிரனே வருகிறார். பொதுவாக சுக்கிரன் என்பது ஜல கிரகம். அவரே மேகாதிபதியாக வருவது இந்த வருடம் மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் மேகாதிபதியாக சுக்கிரன் வருவதனால் நல்ல மழை பொழிந்து நல்ல விளைச்சலை பெற்று விவசாயிகள் நல்ல வருமானத்தையும் பெறுவார்கள். பசுக்கள் நன்கு பால் சுரக்கும். பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் அதிகமாகும். புதுவித பால் பொருட்கள் உற்பத்தியாகும். மக்கள் களிப்புடன் சுகமாக இருப்பார்கள். சங்கீத, நாட்டிய, நாடக, சினிமா கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். இந்த வருடம் வெளியாகின்ற பல படங்கள் நல்ல முத்திரையை பதிக்கும், நல்ல வசூலை அள்ளி குவிக்கும். இந்த வருடம் சஸ்யாதிபதியாக சந்திரன் வருகிறார். சஸ்யாதிபதியாக சந்திரன் வருவதனால் சஸ்யம் என்றால் பயிர்கள் என்று பொருள். பயிர்களுக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். ஆகவே காலத்தே நன்கு மழை பொழியும். பயிர்கள் நன்கு விருத்தியாகும். நெல் நல்ல விளைச்சலை தரும். விவசாயிகள் செல்வச் செழிப்புடன் இருப்பார்கள். மக்கள் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இந்த வருடம் ரசாதிபதியாக, ரசங்கள் என்றால் திரவ பொருட்கள், அந்த திரவ பொருட்களுக்கெல்லாம் இந்த வருடம் புதன் அதிகாரியாக வருகிறார். அதனால் உப்பு உற்பத்தி பெருகும். மருத்துவ பணிகள் முடங்கும். உயிர்காக்கும் மூலிகை மருந்து தட்டுப்பாடு அதிகரிக்கும். திரவ தைல வகையினால் சொற்ப பலன் உண்டு. சித்திரை மாதத்தில் குழந்தைகள் படகு கவிழ்ந்து நீரில் மூழ்குவார் என்று இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் கோடை விடுமுறையில் குழந்தைகள் படகில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நீரசாதிபதி, நீரசாதிபதி என்றால் ரசாதிபதி என்றால் ரசம் என்றால் திரவம், நீரசாதிபதி என்றால் திரவமில்லாத திடப்பொருட்கள். இந்த திடப்பொருட்களுக்கெல்லாம் அதிகாரியாக சந்திரன் வருகிறார். மக்களுக்கு நவரத்தின கற்களின் மோகம் அதிகரிக்கும். முத்து மிகவும் அதிகமாக கிடைக்கும். மக்கள் சுகபோகமாக இருப்பார்கள். மார்கழி மாதம் முதல் வெள்ளி விலை ஏறும். இந்த வருடம் தை மாதம் அதாவது கார்த்திகை வரை வெள்ளி விலை சுமாராக இருந்து மார்கழி மாதம் முதல், வரக்கூடிய மார்கழி மாதம் முதல்
வெள்ளி விலை ஏறும் என்றிருக்கிறது. ஆகவே வெள்ளி வியாபாரிகள் அதற்கு முன்பாகவே வெள்ளியை வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் தானியாதிபதியாக சூரியன் வருகிறார். வறட்சியான பகுதிகளில் மழை வளம் குறைந்து தண்ணீர் தட்டுப்பாடு, விளைச்சல் பாதிக்கும். சிகப்பு நிற தானியங்கள் மற்றும் நல்ல விளைச்சல் தரும் என்று கூறப்படுகிறது. இந்த வருடம் பசுநாயகராக அனைத்திற்கும் எஜமானராக கிருஷ்ணர் வருகிறார். கிருஷ்ணர் இந்த வருடம் அதிகாரியாக எஜமானராக வருவதனால் நாட்டில் நல்ல மழை பொழிந்து மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். கிருஷ்ணர் வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல சுபிட்சமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு வருடமும் திருவாதிரை என்பது ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகுடைய நட்சத்திரத்திலே சூரியன் பிரவேசம் செய்வதனால் என்ன பலன்கள் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி 22/6/2018 வெள்ளிக்கிழமை சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரவேசிப்பதால் நாட்டில் நல்ல மழை பொழியும். பயிர் தொழில் விருத்தியாகும். ஆடு மாடுகள் சுகமடையும். இதற்கு முன்பாக ஆடு மாடுகளுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்கள் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிரவேசம் ஆன பிறகு, அதாவது ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு ஆடு மாடுகள் சுகமடைவார்கள் என்று இருக்கிறது. அடுத்து சித்திரை மாத பிறப்பின் பலன். இந்த சித்திரை மாதம் பிறப்பதனால், இந்த சித்திரை மாதம் இந்த கிழமையில் பிறந்தால் இந்த பலன்கள் என்று இருக்கிறது. அதன்படி இவ்வருடம் சித்திரை மாதம் விளம்பு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று 14/4/2018 சனிக்கிழமை காலை 8:13 மணிக்கு சூரிய உதயாதி 5:30 நாழிகை அளவில் ரிஷப லக்னம் கும்பனவாம்சையில் பிறப்பதால் மழை மூலமாக புதிய நோய் குறைவுகள் ஏற்பட்டு மக்கள் பொருளாதாரம் சேதமடையும். மருத்துவ செலவுகள் இந்த வருடம் மக்களுக்கு அதிகரிக்கும் என்றிருக்கிறது. ஒவ்வொரு வருடம் ஜேஷ்ட மாதத்திலே சுத்த பிரதமை, அதாவது வளர்ப்பறை பிரதமை என்று நேர்கிடுகிறதோ அதன்படி சில பலன்கள் கூறப்படுகிறது. இவ்வருடம் ஜேஷ்ட சுத்த பிரதமை வியாழக்கிழமை வருவதனால் மிதமான காற்று வீசும், மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். ஆசாட சுத்த பஞ்சமி, ஆசாட மாதத்திலே சுத்த பஞ்சமி எந்த கிழமையில் வருகிறதோ அதன்படி சில பலன்கள் மாறுகிறது. அதன்படி இவ்வருடம் ஆசாட சுத்த பஞ்சமி ஆடி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதனால் வெளிநாடுகளில் ஆடி மாதம் யுத்த முஸ்தீபுகள் ஏற்படும். நம்முடைய இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டுகளிலே யுத்த முஸ்தீபுகள் ஏற்படும் என்றிருக்கிறது. ஆசாட சுத்த நவமி தசமி, இவ்வருடம் ஆசாட சுத்த நவமி ஆடி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வருவதனால் நாட்டில் திருட்டு பயம் அதிகரிக்கும். மிளைச்சர்கள் அந்நிய மதத்தினர் ஆதிக்கம் அதிகமாகும். பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் கிளர்ச்சி செய்வார்கள். இரும்பு கருப்பு நிற பொருட்களுக்கு பயன்பாடு அதிகரிக்கும். விலைவாசி ஏறும். இவ்வருடம் ஆசாட சுத்த தசமி ஆடி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். பொது ஜனங்களிடம் அடக்குமுறையை பயன்படுத்துவார்கள். கோதுமைகள் விலை ஏறும். பொதுவாக அனைத்து பொருட்களின் விலைவாசியும் ஓரளவு ஏறும். இது ஆடி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு இது நடக்கும் என்றிருக்கிறது. தை அமாவாசை இந்த கிழமையில் வருவதனால் இந்த பலன்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. அதன்படி தை அமாவாசை தை 21ஆம் தேதி 4/2/2019 திங்கட்கிழமை வருவதால் பெண்கள் ஏற்றம் பெறுவார்கள். நல்ல மழை பொழியும். உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கும். பசுக்களுக்கு மேன்மை உண்டு. ஜவுளி தொழில் விருத்தியாகும். மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த ராஜா சூரியனாகவும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் நம்முடைய ராசிக்கு ஆதாயம் என்ன விரயம் என்ன என்று கூறுவார்கள். அதை ஆதாய விரயம் என்று கூறப்படுகிறது. அதன்படி மேஷ விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 2 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆகவே இந்த வருடம் மேஷம் விருச்சிகம் அந்த ராசிகளிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் வெறும் 2 பங்கு மட்டுமே இருக்கும். விரயம் 14 பங்கு, அதாவது அதிகமான செலவுகள் அவர்களுக்கு ஏற்படும் என்றிருக்கிறது. ரிஷபம் துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு. மீதி 6 பங்கு அவர்களுக்கு சேமிப்பு அதிகமாகும். அதாவது நிறைய ஆதாயம் கிடைக்கும், விரயம் சொற்பமாகவே இருக்கும் என்றிருக்கிறது. மிதுனம் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 14 பங்கு, விரயம் வெறும் 2 பங்கு. ஆகவே அவர்களுக்கும் சேமிப்பு மிக மிக அதிகமாகும்.
கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 8 பங்கு, அவர்களுக்கும் சேமிப்பு அதிகமாகும். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 11 பங்கு, அவர்களுக்கு ஆதாயம் விரயம் இரண்டும் சமமாகவே இருக்கிறது. தனுசு மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 5 பங்கு, விரயம் 5 பங்கு, அவர்களுக்கும் ஆதாய விரயம் மிகவும் சமமாக இருக்கிறது. மகர கும்ப ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 8 பங்கு, விரயம் 14 பங்கு, ஆதாயத்தை விட அவர்களுக்கு விரயம் அதிகமாக இருக்கிறது. மொத்தமாக பார்த்தால் இந்த ஜகத்துக்கு, அதாவது இந்த உலகத்திற்கு ஆதாயம் 65 பங்கு இருக்கிறது, விரயம் 59 பங்கு இருக்கிறது. இதை அவரவர்களுடைய ராசிகளுக்கு மாத்திரம் என்று போடாமல் அவர் குடும்பத்தில் இருக்கின்ற 5 உறுப்பினர்கள் என்றால் அந்த 5 உறுப்பினர்களுடைய ஆதாயம் விரயம் எல்லாமே கூட்டி பார்த்தால் மொத்தமாக வருவது உங்கள் குடும்பங்களுடைய சூழ்நிலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து விளம்பி வருடத்தின் மழை அளவு. இந்த விளம்பி வருடத்தில் எந்த அளவுக்கு மழை பொழியும் என்று பார்த்தோமேயானால், விளம்பி ஆண்டிற்கு திருக்கணிதப்படி சூரியன் ராஜாவாக வருவதால் இவ்வருடம் ஒரு மரக்கால், அதாவது குறுநி மலை என்று கூறப்படுவார்கள், ஒரு மரக்கால் மழை பொழியும். ஒரு மரக்கால் என்றால் எந்த அளவு என்று பார்த்தால் 100 யோஜனை நீளம், 100 யோஜனை அகலம், 100 யோஜனை ஆழம் கொண்டது ஒரு மரக்கால். இது போன்று ஒரு மரக்கால் மழை பொழிந்து இதில் 5 பங்கு மழை பூமியில் கொட்டும். அதாவது 5இல் 1 பங்கு. மொத்த மழையிலே 5 பாகம் என்று பார்த்தால் 5 பாகத்தில் 1 பங்கு மாத்திரம் பூமியிலே பொழியும். 10இல் 3 பங்கு மழை மலைகளிலும் காடுகளிலும் பொங்கும். அரை பங்கு மழை இந்த வருடம், அரை பங்கு மழை மொத்தமாக சமுத்திரத்திலேயே கொட்ட இருக்கிறது. அடுத்து பகுவர்ஷம். பகுவர்ஷம் என்றால் அதிகமான மழை பொழியக்கூடிய காலங்கள் என்னவென்று பார்த்தால் அதை புத சுக்கிர சமீபம் என்று கூறுவார்கள். புதன் என்பது காற்றுக்கு அதிகாரமுடைய கிரகம், சுக்கிரன் என்பது மேகங்களுக்கு அதிகாரமுடைய கிரகம். இந்த இரண்டும் மிக நெருக்கமாக இருக்கும்போது, அதாவது சூரியனை விட்டு விலகி மிக நெருக்கமாக இருக்கும்போது நாட்டிலே அதிக மழை பொழியும் என்றிருக்கிறது. அதன்படி பார்த்தால் வைகாசி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு ஆடி 24 வரை நல்ல மழை பொழியும். புரட்டாசி 5ஆம் தேதிக்கு பிறகு ஐப்பசி 9ஆம் தேதி வரை நல்ல மழை பொழியும். கார்த்திகை 12ஆம் தேதிக்கு பிறகு தை 16ஆம் தேதி வரை நல்ல மழை பொழியும். அதன் பிறகு அடுத்த வருடம் பங்குனி 2ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முடிவு வரை நல்ல மழை பொழியும் என்றிருக்கிறது. இந்த வருடம் மேகாதிபதியாக சுக்கிரனே வருகிறார். இந்த சுக்கிரன் மேகாதிபதியாக வருவதனால் மேகங்கள் தென்கிழக்கில் உதயமாகும். தென்கிழக்கிலே, அதாவது தென்னாட்டில் கிழக்கு பக்கமாக மேகங்கள் உற்பத்தியாகும். அதாவது கேரளா பக்கம் மேகங்கள் அதிகமாக உற்பத்தியாகும். அதை துரோண மேகம் என்று கூறுவார்கள். இந்த பெயருடன் மேகங்கள் உற்பத்தியாகி இந்த வருடம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்த வருடத்திலே நட்சத்திர கந்தாய பலன்கள் என்று பார்த்தால், இந்த வருடம் நட்சத்திர கந்தாய பலன் என்றால் இந்த வருடத்திலே சாலிவாகன வருடத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் முதல் 4 மாதம், 2வது 4 மாதம், 3வது 4 மாதம் என்று பிரித்து பார்க்க வேண்டும். அதாவது சித்திரை முதல் ஆடி வரை முதல் 4 மாதங்கள், ஆவணி முதல் கார்த்திகை வரை 2வது 4 மாதங்கள், மார்கழி முதல் பங்குனி வரை 3வது 4 மாதங்கள். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் ஆடி வரை உடல்நலக் கோளாறினால் வருத்தப்படுவார்கள், சிறிது கஷ்டங்கள் ஏற்படும். அதன் பிறகு ஆவணி முதல் இந்த வருடம் கடைசி வரையும் ஓரளவு நன்றாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பம் முதல் கார்த்திகை வரை நல்ல யோகத்தை தரும். மார்கழி மாதத்திற்கு பிறகு பங்குனி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் முதலில் சிறு கஷ்டங்களும் அதன் பிறகு முன்னேற்றமும் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சித்திரை முதல் ஆடி வரை நன்றாக இருக்கிறது. நடுவில் 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை தேவையில்லாத பயம் மனதுக்குள் ஏற்படும். அதன் பிறகு மார்கழி மாதம் முதல் பங்குனி வரை அந்த வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும். ரோகிணி மிருகசீர்ஷம் இந்த 2 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே சுபிட்சமாகவே இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள்
சித்திரை முதல் ஆடி வரை நன்றாக இருக்கிறது. ஆவணி முதல் கார்த்திகை வரை மனதிலே தேவையற்ற பயம் ஏற்படும், பண கஷ்டங்கள் ஏற்படும். அதன் பிறகு மார்கழி மாதம் முதல் வருடம் முழுவதுமைக்கும் நன்றாக இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் நல்ல யோகத்தை தரும். கடைசி 4 மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரை பண விரயங்கள் ஏற்படும் என்றிருக்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாக நன்றாகவே இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 8 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் கார்த்திகை வரை பண விரயங்கள் ஏற்படும். அதன் பிறகு கடைசி 4 மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரை சுபிட்சம் ஏற்படும் என்றிருக்கிறது. மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் நன்றாகவே இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு 8 மாதங்கள் ஆவணி முதல் பங்குனி வரை எந்த காரியத்தை எடுத்தாலும் முதலில் தடையும், அதன் பிறகு விருத்தியும் ஏற்படும். சிறிது பொருளாதார கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் நன்றாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை தேவையற்ற பயம் மனதிலே இருக்கும், பண கஷ்டங்கள் ஏற்படும். கடைசி 4 மாதங்கள் மார்கழி முதல் நன்றாகவே இருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருடம் முழுமைக்கும் நன்றாக இருக்கிறது. அடுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சித்திரை முதல் ஆடி வரை தேவையற்ற மன கஷ்டங்கள் ஏற்படும். நடுவில் 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை சுபிட்சமாக இருக்கும். அதன் பிறகு மார்கழி முதல் பங்குனி வரை சிறிது மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சுபிட்சமாக இருக்கிறது. நடுவில் 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை சிறிது பண விரயம் ஏற்படும். அதன் பிறகு கடைசி 4 மாதங்கள் சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூலம் பூராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வருடம் முழுமைக்கும் நன்றாகவே இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சுபிட்சமாக இருக்கிறது. இரண்டாவது 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை பண விரயங்களாகும். அதன் பிறகு கடைசி 4 மாதங்கள் சுபிட்சமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 8 மாதங்கள் நன்றாக இருக்கிறது. கடைசி 4 மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரை சுபவரியங்கள் குடும்பத்தில் நிகழும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் தொட்டதெல்லாம் தங்கமாகும் போல் தொட்டதெல்லாம் நன்மைகள் நடக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது 4 மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை சிறிது பண விரயங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசி 4 மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரை நன்றாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் சித்திரை முதல் ஆடி வரை சிறிது மன கஷ்டம், பண கஷ்டம் ஏற்பட்டு அதன் பிறகு கடைசி 8 மாதங்கள் நன்றாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருடம் முழுமைக்கும் நன்றாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரை நல்ல உபசரணை, நல்ல முன்னேற்றம், நல்ல யோகம் ஏற்படும். அடுத்து 8 மாதங்கள் ஆவணி முதல் பங்குனி வரை எந்த காரியத்தை எடுத்தாலும் சிறிது தடை ஏற்பட்டு சிறிது விரயம் ஏற்பட்டு அதன் பிறகு சுபிட்சம் ஏற்படும் என்றிருக்கிறது. இதுதான் இந்த வருடத்தின் நட்சத்திர கந்தாய பலன்கள். அடுத்து வருஷ தானியாதிகள் விவரம் என்று பார்த்தால், மொத்தம் வருஷ தானியாதிகள் என்றால் 19 பங்கு என்று வைத்தால் 19இல் எத்தனை பங்கு என்னென்ன கிடைக்கும் என்று பார்த்தால், இந்த வருடம் வருஷம் என்றால் மழையின் அளவு 11 பங்கு, 19இல் 11 பங்கு மழை அளவு நன்றாக இருக்கிறது. தானியங்கள் 19க்கு 7 பங்கு தானியங்கள் உற்பத்தி இருக்கும். சீதம் 19க்கு 13 பங்கு இருக்கும். தாபம் 19க்கு 7 பங்கு இருக்கும். உஷ்ணம் 19க்கு 17 பங்கு இருக்கிறது. மாருதம் 19க்கு 13 பங்கு இருக்கிறது. பிரஜா விருத்தி, பிரஜாச்சயம், பிரஜா விருத்தி என்றால் மக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது என்று பொருள். அது 19க்கு 15 பங்கு இருக்கிறது. அதன் பிறகு ராஜ விஸ்வாசம் என்பது 19க்கு 11 பங்கு இருக்கிறது. உக்ரம் என்பது 19க்கு 5 பங்கு இருக்கிறது. புண்ணியமும் பாவமும் மிகவும் சரிசமமாக 5 பங்கு புண்ணியங்களும் 5 பங்கு பாவங்களும் இந்த வருடம் மக்கள் செய்வார்கள். இந்த வருடம் வியாதி என்பது 19க்கு 9 பங்கு இருக்கிறது. வியாதி சாந்தி, அதாவது வியாதிகளுக்கு மருந்து கிடைப்பது 19க்கு 5 பங்கு தான். அதாவது 9 பங்கு வியாதிகளில் 5 பங்கு மாத்திரம் மருந்து கிடைக்கும், மீது 4 பங்கு மருந்து கிடைக்காமல் அவதிப்படுவார்கள் என்றிருக்கிறது.
இந்த வருடம் ஆச்சாரம் 11 பங்கு இருக்கிறது, அனாச்சாரம் வெறும் 5 பங்கு தான். ஆகவே மக்கள் ஆச்சாரத்துடன் நிற்பார்கள். இந்த வருடம் ஜனனம் என்பது 15 பங்கு இருக்கிறது, மரணம் என்பது 11 பங்கு. அதாவது மரணத்தை விட ஜனனம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாத பலருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. தேக உபத்திரவம் தேக சுகமும் மிகவும் சரியாக 11 பங்கும் 13 பங்குமாக இருக்கிறது. சோர பயம் அதாவது திருட்டு பயம் இந்த வருடம் 9 பங்கு இருக்கிறது. அதில் சோரநாசம் திருடர்கள் பிடிபடுவது என்பது 3 பங்கு மாத்திரமே. அந்த 9 பங்கு திருடர்களில் 3 பங்கு மாத்திரம் அகப்படுவார்கள், மீதி 6 பங்கு அகப்பட மாட்டார்கள் என்று இருக்கிறது. இந்த வருடம் அக்னி பயம் 3 பங்கு, அக்னி சாந்தி 3 பங்கு. இந்த வருடம் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் 11 பங்குகள் இருக்கிறது. பிராணிகள் சுகம் 11 பங்கு, பிராணி துக்கம் அடைவது 7 பங்கு. ஆகவே பிராணிகள் இந்த வருடம் மிகவும் சுகமாக இருப்பார்கள் என்று இருக்கிறது. இந்த வருடம் மின்னல் 4 பங்கு இருக்கிறது, கர்ஜிதம் மேக கர்ஜிதம் 1 பங்கு மாத்திரம் இருக்கிறது. சிலா வருஷம் அதாவது கல் மழை என்பது 2 பங்கு மாத்திரம் இருக்கிறது. இந்த வருடம் எலிகள் 11 பங்கு அதிகரிக்கும், அதாவது அதிகமான எலிகள் இருக்கும் இந்த வருடம். விட்டில் பூச்சிகள் 9 பங்கு இருக்கிறது. இந்த வருடம் தற்கொலைகள் 11 பங்கு இருக்கிறது, பிறர் கொலை புரிதல் 7 பங்கு. ஆகவே இந்த வருடம் தற்கொலைகள் மிக அதிகமாக இருக்கும் என்று இருக்கிறது. தங்கம் இந்த வருடம் 8 பங்கு கிடைக்கும், வெள்ளி 4 பங்கு கிடைக்கும், தாமிரம் 10 பங்கு கிடைக்கும், வெண்கலம் 4 பங்கு கிடைக்கும். ஆகவே தாமிரம் மிக அதிகமாக இந்த வருடம் கிடைக்கும் என்று இருக்கிறது. உருக்கு இரும்பு பித்தளைகள் ஓரளவு அதிகமாக கிடைக்கும். இந்த வருடத்திலே கிரகணங்கள் என்று பார்த்தால் மொத்தம் சூரிய கிரகணங்கள் 3, சந்திர கிரகணங்கள் 2. அந்த கிரகணங்களில் நமக்கு தெரியக்கூடிய கிரகணம் என்று பார்த்தால் சந்திர கிரகணம் ஒரு கிரகணம் இருக்கிறது. அந்த ஒரு கிரகணமான சந்திர கிரகணம் மாத்திரம் நம்முடைய இந்தியாவிலே தெரியும். இந்த சந்திர கிரகணம் என்பது ஸ்வஸ்திஸ்ரீ மங்களகரமான விளம்பி வருஷம் ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2018 வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை என்று அதாவது ஆடி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று உத்திராடம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களிலே வருகின்ற கேது கிரகஸ்த கேதுவினால் பிடிக்கப்பட்ட முழு சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியும் என்றிருக்கிறது. அந்த கிரகண ஆரம்பம் இரவு 11:53 வருகிறது. முழு கிரகணம் அதில் முழு கிரகணம் என்பது இரவு 1 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 1:51 வரை, அதாவது சரியாக 51 வரை முழு கிரகணமாக இருக்கிறது. அது கிரகண உண்மையிலம் என்பது 2:43, அதாவது கிட்டத்தட்ட 2.25 மணி நேரங்கள் மிக அதிக பவர்ஃபுல்லான கிரகணமாக இருக்கிறது. அதன் பிறகு கிரகண முடிவு என்பது 3:49 நிகழ்கிறது. ஆகவே இந்த கிரகணம் மிக மிக பெரிய கிரகணம். இந்த சந்திர கிரகணம் மிக மிக பெரிய முழு சந்திர கிரகணம். இந்த கிரகண பரிமாணம் 1.61, அதாவது 1.5 பங்குக்கு மேலாக அந்த கிரகணம் பிடிக்கிறது. சந்திரனை மிகவும் அதிகமாக கிரகணம் பிடிக்கிறது இந்த கிரகணம். ஆகவே சந்திர தசை நடப்பவர்கள், சந்திர புக்தி நடப்பவர்கள், சந்திரனுடைய நட்சத்திரங்களான ராசிகளான கடகராசி கடக லக்னங்களில் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் கிரகண தோஷமுள்ள நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், கிருத்திகை, ரோகிணி, உத்திரம், ஹஸ்தம் இவைகள் கிரகண தோஷமுள்ள நட்சத்திரங்கள். இந்த தோஷமுள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அவசியம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் செய்ய வேண்டிய பௌர்ணமி சிராத்தம் மறுநாள் செய்யப்பட வேண்டும். இந்த கிரகணம் மிக மிக முக்கியமான மிகப்பெரிய கிரகணமாக இருக்கிறது. அதே அடுத்த இன்னொரு சந்திர கிரகணமும் தை 7ஆம் தேதி இருக்கிறது, அது இந்தியாவில் தெரியாது. அடுத்து 3 சூரிய கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. அது இந்தியாவை விட்டு வெளி தேசங்களில், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளிலே சூரிய கிரகணங்கள் தெரியும். ஆனால் சூரிய கிரகணங்கள் இந்தியாவில் தெரியாது. ஆகவே இந்தியாவுக்கு பெரிய தோஷம் கிடையாது. சந்திர கிரகணம் ஆடி மாதம் ஒரே ஒரு கிரகணம் மாத்திரம் இருக்கிறது. அந்த ஒரு கிரகணம் மாத்திரம் இந்தியாவில் தெரியும். அந்த கிரகணம் மாத்திரம் தோஷமுடையது. அதுவும் மிகப்பெரிய தோஷம், மிகப்பெரிய கிரகணம். ஆகவே அப்பொழுது
எந்த விதமான எச்சரிக்கையாக உணர்வுடன் இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருக்க வேண்டும். அந்தந்த தெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த விளம்பி வருஷத்திய வருடப்பிறப்பு பலன்கள் என்று பார்த்தால், ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான விளம்பி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2018 சனிக்கிழமை காலை 8:13 மணிக்கு சூரிய உதயாதி 5:30 நாழிகை அளவில் ரிஷபலக்கணம் கும்பநவாம்சையில் மங்களகரமான விளம்பி வருஷம் பிறக்கிறது. இந்த வருடம் லக்னாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்து வக்கரம் பெற்ற குருவின் பார்வை பெறுவதால் இவ்வருடம் மக்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கும். முக்கியமாக மருத்துவ செலவுகள் இந்த வருடம் மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகரிக்கும் என்றிருக்கிறது. 2ஆம் இடத்திற்குரிய புதன் அதிஜலராசியான மீனத்தில் நீச்சம் பெற்று 3 கூடிய சந்திரனுடன் சேர்ந்து கேது செவ்வாய் இவர்கள் பார்வை பெறுவதால் இவ்வருடம் வடகிழக்கில் 3 புயல்கள் உருவாகி உயிர் சேதம் அதிகரிக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் தமிழகத்திலே 3 புயல்கள் உருவாகும் என்றிருக்கிறது. 3ஆம் இடம் ராகு அமர்ந்து செவ்வாய் பார்வை பெறுவதால் சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள ஏரிகளில் உடைப்பும் அதனால் விபத்துக்களும் ஏற்படும். 4ஆம் இடத்திற்குரிய சூரியன் விரயஸ்தானத்திலே லக்னாதிபதியான சுக்கிரனுடன் சேர்ந்து வக்கர குருவின் பார்வை பெறுவதால் தொழில்துறை வளர்ச்சி இந்த வருடம் தமிழ்நாட்டிலே பாதிக்கும். வடநாட்டிலே தொழில்துறை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மக்களுக்கு உஷ்ணத்தினால் ஏற்படும் நோய்களுக்கு அதிக செலவினங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்திற்குரிய புதன் பெண்ராசியாகின மீனத்திலே சந்திரனுடன் சேர்ந்து கேது மற்றும் செவ்வாய் பார்வை பெறுவதால் இந்த வருடம் பெண் குழந்தைகள் மிக மிக அதிகமாக பிறக்கும். பெண் குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றம் ஏற்படும். பெண்கள் மருத்துவக் கல்லூரிகளில் மிக அதிகமான இடங்களை பிடிப்பார்கள். 6ஆம் இடம் குரு வக்கரம் பெற்று சூரியன் சுக்கிரன் பார்வை பெறுவதால் இந்த வருடம் சர்க்கரை நோயாளிகள் மிகவும் அதிகமாவார்கள். வயிற்றில் புதுவித நோய்கள் உருவாகும் என்று இருக்கிறது. 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 8ஆம் இடம் சென்று சனியுடன் இருப்பதால் இவரிடம் மத்தியம வயதில் உள்ள ஆண்களுக்கு கண்டம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் முன்னேற்றம் இருக்காது. அதிக திருமண தடைகள் ஏற்படும். திருமணம் முடிவானவர்கள் திருமணம் இனிதே நடக்கவும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நிலைக்கவும் இவ்வருட ஆரம்பத்தில் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடம் செவ்வாய் சனி இவர்கள் இருப்பதால் இவ்வருட ஆரம்பத்திலேயே சனி அல்லது செவ்வாய் தசை அல்லது புக்தி நடப்பவர்கள் வீட்டில் ஆயுஷ ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வது நல்லது. வாகனங்களில் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் இடம் கேது இருப்பதால் புது கிருமிகள் தொற்று நோய் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு மூட்டு வலிகள் ஏற்படும். 10ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து 8ஆம் இடம் இருப்பதால் புரட்டாசி மாதம் வரை தொழில் நலிவு ஏற்படும். ஐப்பசி மாதம் முதல் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். லாபஸ்தானத்தில் சந்திரன் புதன் இருந்து செவ்வாய் கேத்து பார்வை பெறுவதால் பால் விலை ஸ்டேஷனரி பொருட்கள் விலை ஏற்றம் ஏற்படும். விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் மக்கள் சேமிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டு ஆடம்பர பொருட்கள் மீது அதிக மோகம் கொண்டு அதை அதிகமாக வாங்குவார்கள். ஆகவே ஆடம்பர பொருள் விற்பனையாளர்கள் நல்ல லாபத்தை இந்த வருடம் ஈட்டுவார்கள். பொதுவாக இவ்வருடத்தில் வாகன விபத்துக்கள் அதிகரிக்கும். வாகன ஓட்டிகளுக்கு புது கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்கும். பங்கு வர்த்தகம் சீராகவே இருக்கும். தங்கம் வெள்ளி விலைகள் வருடத்தின் பின்பகுதியில் நன்கு ஏறும். புரட்டாசி மாதத்திற்கு பிறகு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும். இந்த வருடம் தங்கம் வெள்ளி விலைகள் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால் வருட ஆரம்பம் முதல் சித்திரை 30 வரை விலை சீராக குறையும். சித்திரை 31 முதல் வைகாசி 24 வரை விலை சிறிது உயர்ந்து சீராகவே இருக்கும். வைகாசி 25ஆம் தேதிக்கு பிறகு ஆணி 19ஆம் தேதி வரை விலை தடுமாற்றத்துடன் மேலும் கீழும் இறங்கியும் ஏறியும் இருக்கும். ஆணி மாதம் 20ஆம் தேதி முதல் ஆடி 15ஆம் தேதி வரை விலை சீராகவே இருக்கும்.
ஆடி 16ஆம் தேதி முதல் ஆவணி 15ஆம் தேதி வரை விலை இவ்வருடத்திலேயே குறைவாக இருக்கும். ஆகவே தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு இந்த வருடம் ஆடி 16ஆம் தேதி முதல் ஆடி 15ஆம் தேதி வரை மிகவும் ஏற்ற காலமாக இருக்கிறது. ஆவணி மாதம் 16ஆம் தேதி முதல் மார்கழி 22ஆம் தேதி வரை விலை திடீரென்று உயர்வதும் குறைவதுமாக நிச்சயமற்ற தன்மையுடன் இருக்கும். மார்கழி 23ஆம் தேதி முதல் தை 14ஆம் தேதி வரை விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது மார்கழி மாதம் முதற்கொண்டு விலை உயர்வு ஓரளவு சீராக இருந்து கொண்டே இருக்கும் என்றிருக்கிறது. ஆகவே தங்கம் வெள்ளி வாங்குபவர்கள் இந்த வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி 15க்குள் வாங்கிவிடுவது மிகவும் சிறப்பானது. தை 15ஆம் தேதி முதல் மாசி 11ஆம் தேதி வரை விலை சீராக உயர்ந்து கொண்டிருக்கும். மாசி 12ஆம் தேதி முதல் பங்குனி 6 வரை விலை சீராகவே இருக்கும். பங்குனி 7ஆம் தேதி முதல் வருட முடிவு வரை விலை சிறிது குறைந்து பிறகு சீராக உயர்ந்து கொண்டிருக்கும். தங்கம் வெள்ளி விலைகள் இவ்வாறு இருக்கும். அடுத்து இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் விலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், வருட ஆரம்பம் முதல் சித்திரை 15ஆம் தேதி வரை விலை சீராக உயரும். சித்திரை 16ஆம் தேதி முதல் ஆணி 10ஆம் தேதி வரை விலை சீராக உயர்ந்து கொண்டே உச்சத்தில் இருக்கும். ஆணி 11ஆம் தேதி முதல் ஆவணி 10ஆம் தேதி வரை விலை உச்சத்திலேயே அதிக ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும். ஆவணி 11ஆம் தேதி முதல் ஐப்பசி 18ஆம் தேதி வரை விலை நன்கு உச்சத்திலேயே இருக்கும். ஐப்பசி 19ஆம் தேதி முதல் மார்கழி 5ஆம் தேதி வரை விலை சிறிது குறைந்து உறுதியாக இருக்கும். மார்கழி 6ஆம் தேதி முதல் பங்குனி 20 தேதி வரை மீண்டும் விலை உச்சத்தில் இருக்கும். தை 21 முதல் பங்குனி 5ஆம் தேதி வரை விலை சிறிது குறைந்து சீராக இருக்கும். பங்குனி 6ஆம் தேதிக்கு பிறகு விலை குறைந்து கொண்டே இருக்கும். ஆகவே பங்கு முதலீட்டாளர்கள் இந்த வருடம் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் இவ்வாறு பார்த்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த தங்க வெள்ளி விலைகள் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் மாத்திரமே மிகவும் சரியாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அடுத்து விளம்பி வருஷத்துடைய மகர சங்கராந்தி பலன்கள் என்று பார்த்தால், இந்த வருடம் பவகரணத்திலே இந்த சங்கராந்தி நிகழ்கிறது. ஆகவே வாகனம் சிங்க வாகனம். சிங்க வாகனத்திலே இந்த வருடம் மகர சங்கராந்தி வருகிறார். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான விளம்பி வருஷம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2019 திங்கட்கிழமை, சுக்லபட்சம், அஷ்டமி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சித்தம் நாம் யுகம், பவகரணத்தில் இரவு 7:51 மணி அளவில், சூரிய உதயாதி 33 நாளிகை அளவில், கடகலக்கணம் கும்பநவாம்சியில் சங்கராந்தி பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். இந்த மகர ராசியில் பிரவேசிக்கின்ற சங்கராந்தி பகவானுக்கு பெயர் ஸ்துவாங்சி என்று பெயர். இந்த ஸ்துவாங்சி என்ற பெயருடன் இருக்கின்ற இந்த மகர சங்கராந்திக்கு பலன் என்னவென்றால், அதனால் சௌக்கியம், வாகனம் சிங்க வாகனம், ராஜாக்களுக்கு மகாபயம், அதாவது அரசியல்வாதிகளுக்கு மகாபயமாக இருக்கும். போர் பீதி ஏற்படும். வஸ்திரம் வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வருகிறார். ஆகவே ராஜபீடை சுபிட்சம் இரண்டும் ஏற்படும். ஆபரணம் மாணிக்கத்தை அணிந்து கொண்டு வருகிறார். ராஜ பீதி ஏற்படும். பகு விருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அபிஷேகம் பால் அபிஷேகத்துடன் வருகிறார். பசுக்களுக்கு கெடுதி ஏற்படும். வீணை ஆயுதமாக கொண்டு வருகிறார். சர்வ சுகம் ஏற்படும். கந்தம் கஸ்தூரியை கந்தமாக அணிந்து வருகிறார். கணக்கர்களுக்கு பீடை ஏற்படும். ஜன சௌக்கியம் ஏற்படும். புஷ்பம் புன்னை மாலையுடன் வருகிறார். ஜகத் சௌக்கியம் பகுவிருஷ்டி என்று கூறப்படுகிறது. சத்திரம் குடை வெள்ளை குடையை வைத்து கொண்டு வருகிறார். அதனால் ராஜாக்களுக்குள் யுத்தம் ஏற்படும். சாமரம் என்பது ரட்சபியம் என்று சொல்லக்கூடிய சாமரத்துடன் வருகிறார். வெள்ளி விலை குறையும். பூபாலர்களுக்கு பீடை ஏற்படும். வருட ஆரம்பத்தில் வெள்ளி விலை அதிகரிக்கும் என்றிருக்கிறது. வாத்தியம் தாள வாத்தியத்துடன் வருகிறார். கலைஞர்களுக்கு பீடை விருத்தியும் ரெண்டும் கலந்து இருக்கும். ஜாதி பிதிர் தேவதையுடைய ஜாதியில் வருகிறார். ஜனங்களுக்கு பீடை ஏற்படும். திக்கு தெற்கு திசை நோக்கி வருகிறார். பிராமண சத்திரியர்களுக்கு சௌக்கியம். வைசியர்கள் என்று சொல்லக்கூடிய
வியாபாரிகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சுக்லபட்சத்தில் வருகிறார், சுபிட்சமாக இருக்கிறது. திங்கட்கிழமை இந்த சங்கராந்தி வருகிறார், ஆகவே மழை பொழிகிறது, சுபிட்சம் ஏற்படும் என்றிருக்கிறது. ராத்திரி காலத்தில் இந்த சங்கராந்தி வருவதனால் கோபாலர்களுக்கு பீடை, லக்னம் சரலக்னமாக வருவதனால் தானிய விருத்தி, கடக லக்னத்தில் வருவதனால் சுபிட்சம் ஏற்படும் என்றிருக்கிறது. இந்த சங்கராந்தி பலன் என்பது தை மாதம் முதற்கொண்டு நடக்கும் என்றிருக்கிறது. அதாவது அடுத்த தை மாதம் முதற்கொண்டு இந்த சங்கராந்தி பலன் நடக்கும் என்றிருக்கிறது. அதனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தோமேயானால், ரேவதி, அஸ்வினி, பரணி, அதாவது தை மாதம் முதற்கொண்டு இந்த பலன்கள். ரேவதி, அஸ்வினி, பரணி ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தனநாசம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் ஆகிய 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தனலாபம். ஆயில்யம், மகம், பூரம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஸ்தானநாசம், அதாவது இடப்பெயர்ச்சி. உத்திரம், ஹஸ்தம், சித்தா, சுவாதி, விசாகம், அனுஷம் ஆகிய 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஸ்தான லாபம், அதாவது இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள். கேட்டை, மூலம், பூராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராஜகோபம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி ஆகிய 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராஜ வெகுமானம் ஆகியவை கிடைக்கும் என்பது சங்கராந்தி பலன்களாக சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த விளம்பி வருஷத்தில் கிரக சஞ்சாரத்தினால் எந்த மாதத்தில் எந்த பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தோமேயானால், சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தால், கடற்கரை ஓரத்தில் புயல் சின்னம் ஏற்பட்டு விலகும். புயலால் பெருமழை கிடையாது. கோடை வெயில் அதிகமாக இருக்கும். வருகின்ற சித்திரை மாதம் கோடை வெயில் அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயரும். தங்கம், வெள்ளி விலை சிறிது உயரும். பங்கு வர்த்தகத்தின் விலைகள் அதிகரிக்கும். உலகின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் பூகம்பம் ஏற்படும். இந்தோனேஷியா, நியூசிலாந்து நாட்டில் எரிமலைகள் வெடிக்கும். ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற வடகிழக்கு கடல் பகுதியில் பெருங்காற்று ஏற்படும். வர்த்தகத்தில் அரசாங்கத்தால் புது கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வியாபாரம் ஓரளவு சுமூகமாக நடக்கும். 5ஆம் தேதி, சித்திரை மாதம் 5ஆம் தேதி அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கவும் தானம் செய்யவும் ஏற்ற தினமாக இருக்கிறது. சித்திரை 15ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி அன்று நரசிம்மரை வழிபட வேண்டும், பிறவிக் கடன்கள் தீரும். 16ஆம் தேதி, சித்திரை 16ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சத்யநாராயணனை பூஜை செய்ய நினைத்த காரியங்கள் நடக்கும். இம்மாதம் முழுவதும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாகும். சில மாதங்கள் தான் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதங்கள். அதில் இந்த சித்திரை மாதம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற மாதமாக இருக்கிறது. அடுத்து வைகாசி மாதம் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், வைகாசி மாதம் வெயில் அதிகமாக இருக்கும். அதிக உஷ்ணம் காரணமாக சிறிது கோடை மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்கு வர்த்தக விலைகள் அதிகரிக்கும். தங்க வெள்ளி விலைகள் கட்டுக்குள் இருக்கும். இயந்திர தொழில்கள் நன்கு விருத்தியாகும். வானத்தில் உள்ள சாட்டிலைட்டுகளில் கோளாறு ஏற்பட்டு சரியாகும். இந்த வருடம் வைகாசி மாதம் வானத்திலே சேட்டலைட்டிலே அதாவது துணைக்கோள்களிலே ஒரு கோளாறுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். கம்ப்யூட்டர்களில் புதுவித வைரஸ் தீவிரவாதிகளால் உருவாக்கப்படும். விலைவாசி ஏறி மக்கள் சிரமப்படுவார்கள். இரத்த புற்றுநோயால், அதாவது புற்றுநோய் இரத்தத்திலே இருக்கும், அதனால் மக்கள் சிறுவர் மரிப்பார்கள். இம்மாதம் மழை மாதமாக இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரப்படி மழை மாதம் என்றால் இந்த வருடம் வைகாசி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருகிறது. இந்த 2 அமாவாசை இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரப்படி சித்திரை வைகாசிக்கு மழை மாத தோஷம் கிடையாது. ஆகவே எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். 14ஆம் தேதி வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை வழிபட தொழில் வளர்ச்சி ஏற்படும். இன்று நம்மாழ்வார் அவதாரஸ்தானமாகிய ஆழ்வார் திருநகரி சென்று வர உகந்த நாள். 27ஆம் தேதி வைகாசி 27ஆம் தேதி அகஸ்திய நட்சத்திரம் அஸ்தமனமடைவதால் இன்று முதல், அதாவது வைகாசி 27ஆம் தேதி முதல் ஆடி மாதம் வரை வீடு கட்ட, பூஜை போடுதல், கிரகப்பிரவேசம் செய்தல் கூடாது. ஏற்கனவே கட்டுக்கொண்டிருக்கும் வீடுகளுக்கு இந்த தோஷம் கிடையாது. அடுத்து இந்த வருடம் ஆனி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இம்மாதம் அதாவது ஆனி மாதம் தென்மேற்கு பருவமழை அதிக அளவிலே பொழியும்.
தென்கிழக்கில் புயல் சின்னம் ஏற்படும். அதாவது தென்கிழக்கிலே புயல் சின்னம் ஏற்படும். வடநாடுகளில் பெருமழை பொழிந்து வெள்ளம் ஏற்படும். இவ்வருடம் இமயமலையில் தென்பாகத்தில் சிறு அளவு பூகம்பம் ஏற்படும். பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி யாத்ரிகர்கள் இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பம்பாய் மற்றும் காவிரி நீர்ப்படுப்பு பகுதியிலும் நல்ல மழை பொழியும். மேட்டூரில் நீர்வரத்து அதிகமாகும். தமிழ்நாட்டில் பெருங்காற்று வீசி வாழை மரங்கள் ஆனி மாதம் சேதமடையும். இம்மாதம் அதாவது ஆனி மாதம் 2ஆம் தேதி ரம்பா திருதியை அன்று கௌரி பூஜை செய்ய திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனி மாதம் 8ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்று வீட்டில் சுதர்சன ஹோமம் செய்ய உகந்த நாள். ஆனி மாதம் 13ஆம் தேதி ஜேஷ்டாபிஷேகம் அன்று அபிஷேக பிரார்த்தனைகள் நிறைவு செய்ய உகந்த நாள். ஆனி 32ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் அன்று முன்னோர்களை வழிபட பித்ருசாபம் நீங்கும். இது ஆனி மாத பலன்களாக நடைபெற இருக்கிறது. அடுத்து ஆடி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் தீய பலன்கள் நடக்கும் என்று பார்த்தோமேயானால், ஆடி மாதம் தொழில்துறை வளர்ச்சியில் மந்த நிலை ஏற்படும். பணப்புழக்கம் குறையும். தங்க வெள்ளி விலைகள் குறையும். ஆடி மாதம் வருகின்ற ஆடி மாதத்திலே தங்க வெள்ளி விலைகள் குறையும். பங்கு வர்த்தகம் கட்டுக்குள் இருக்கும். பகலில் வெயில் புழுக்கம் அதிகமாக இருக்கும். கடல் பகுதியில் புயல் சின்னம் ஏற்பட்டு மழை பிசுபிசுக்கும். காய்கறிகள் அதாவது வருகின்ற ஆடி மாதம் காய்கறிகள் புஷ்பங்கள் விலை குறையும். தெய்வஸ்தல யாத்திரைகள் அதிகரிக்கும். 11ஆம் தேதி நிகழும் முழு சந்திர கிரகணத்தினாலும் 26ஆம் தேதி நிகழும் சூரிய கிரகணத்தினாலும், சூரிய கிரகணம் தெரிகின்ற வெளிநாடுகளில் மட்டும், இந்தியாவில் தெரியாது வெளிநாடுகளில் மட்டும் வெள்ளப்பெருக்குகள், காடுகள் தீக்கரையாவது ஆகியவை ஏற்படும். இந்த பாதிப்பு இந்தியாவில் இருக்காது. சிவகாசியில் மட்டும் பட்டாசு விபத்தினால் உயிரிழப்பு ஏற்படும். ஆடி மாதம் 20ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபடவும், 28ஆம் தேதி ஆடி 28ஆம் தேதி சொர்ண கௌரி விரதம் அன்று கௌரி பூஜை செய்யவும் பெண்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். அன்று ஆண்டாள் திருவாடிப்புறம் ஆண்டாளை தரிசனம் செய்ய பெண்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். ஆடி மாதம் 29ஆம் தேதி நாக சதுர்த்தி, 30ஆம் தேதி நாக பஞ்சமி. இந்நாட்களில் நாகதோஷ பரிகாரம் செய்ய தோஷங்கள் விலகும். அடுத்து ஆவணி மாதம் எப்படி இருக்கும், என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், இவ்வருடம் ஆவணி மாதம் ஓரளவு அத்தியாவசிய பண்டங்களின் விலைவாசி ஏறும். கோயில்களில் கும்பாபிஷேகங்கள், தெய்வ காரியங்கள் அதிகரிக்கும். தங்கம் வெள்ளி விலைகள் ஓரளவு குறையும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மக்கள் கையில் ஓரளவு பணப்புழக்கம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீர் திருமணங்கள் நடக்கும். அதாவது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் பங்கு வர்த்தகம் ஸ்திரமாக இருக்கும். இம்மாதம் 8ஆம் தேதி அதாவது ஆவணி 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் அன்று லட்சுமி பூஜை செய்யவும், ஆவணி முழக்கம் அன்று பங்காளிகள் ஒன்று சேர்ந்து முன்னோர்களுக்கு பூஜை செய்யவும் பித்ரு சாபங்கள் விலகும். ஆவணி 9ஆம் தேதி ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி அன்று ஹயக்ரீவரை வழிபட மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆவணி 17ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 18ஆம் தேதி பாஞ்சரார்த்த ஸ்ரீ ஜெயந்தி. இன்று கிருஷ்ணரை வழிபட வீட்டில் உள்ள குழந்தைகள் நலமாக இருப்பார்கள். ஆவணி 28ஆம் தேதி ஸ்ரீ விநாயக சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட சகல தடைகளும் விலகும். ஆவணி 29ஆம் தேதி ரிஷி பஞ்சமி அன்று சப்த ரிஷிகளை பூஜை செய்ய உகந்த நாள். இவ்வாறு ஆவணி மாத பலன்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து புரட்டாசி மாதத்தில் என்ன பலன்கள் நடக்கும், என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமேயானால், புரட்டாசி மாதம் நாட்டில் அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழியும். விளைச்சல் அதிகமாகும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நாட்டில் விலைவாசி கட்டுக்குள் இருக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் தமிழகத்தில் உருவாகும். வங்கி தொழில் சிறப்படையும். கம்ப்யூட்டர் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மழை வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடையும். அரசியல் ஸ்திரத்தன்மை அடையும். இரத்தத்தில் புது நோய்கள் ஏற்பட்டு விஷக்காய்ச்சல் பரவும். அரசாங்கத்தின் தக்க உதவியுடன் நோய் பாதிப்பு குறையும். இம்மாதம் அதாவது புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி 16 நாட்கள் தொடர்ந்து லட்சுமி பூஜை செய்ய வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும்.
புரட்டாசி 2ஆம் தேதி அதுக்கநவமி அன்று கௌரி பூஜை செய்து 21 நாட்கள் கேதாசுர விரதம் இருக்க சிவகடாட்சம் ஏற்படும். 8ஆம் தேதி பௌர்ணமி பூஜை செய்து உமாமகேஸ்வரம் விரதம் இருக்க தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். பல தம்பதிகளுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்காக புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி அன்று உமாமகேஸ்வர விரதம் இருக்க வேண்டும். புரட்டாசி 22ஆம் தேதி சோமாவதி அமாவாஸ்யா அன்று 108 முறை அரசமரம் சுற்ற நினைத்த காரியங்கள் நடக்கும். புரட்டாசி 26ஆம் தேதி முதல் 12 நாட்கள் தாமிரபரணி புஷ்கரம். சென்ற வருடம் காவிரி புஷ்கரணம், அதேபோல் இந்த வருடம் தாமிரபரணி புஷ்கரம். தாமிரபரணி கரையில் ஸ்நான தான சிராத்தங்கள் செய்ய சிறப்புகள் ஏற்படும். அடுத்து ஐப்பசி மாதத்தில் இந்த வருடம் என்ன பலன்கள் என்று பார்த்தால், ஐப்பசி மாதம் பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். விலைவாசிகள் கட்டுக்குள் இருக்கும். மழை பொழிவு கட்டுக்குள் இருக்கும். நாட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் தங்கம் வெள்ளி விலைகள் குறையும். திடீர் திருமணங்கள் இந்த வருடம் ஐப்பசி மாதம் அதிகரிக்கும். நாட்டின் பல பகுதிகளில் வெடியில்லாத தீபாவளியாக அமுலுக்கு வரும். சென்னையிலும் அதற்கான முயற்சிகள் நடக்கும். 2ஆம் தேதி ஐப்பசி 2ஆம் தேதி விஜயதசமி அன்று புது தொழில் தொடங்கவும் மாணவர்கள் கல்விச்சாலைக்கு அனுப்பவும் உகந்த நாள். ஐப்பசி 7ஆம் தேதி கௌமதி ஜாகரவிரதம். இன்று இரவு முழுவதும் கண்விழித்து லட்சுமி பூஜை செய்ய செல்வம் பெருகும். இன்று அன்னாபிஷேகம் சிவன் கோயில் சென்று வழிபாடு செய்ய நோய்கள் விலகும். 19ஆம் தேதி அதாவது ஐப்பசி 19ஆம் தேதி தனத்திரையோதசி அன்று தங்கம் வாங்க ஏற்ற நாள். ஐப்பசி 20ஆம் தேதி தீபாவளி திருநாள் அன்று அதிகாலை லட்சுமி பூஜை செய்யவும். 21ஆம் தேதி லட்சுமி குபேர பூஜை செய்யவும். கேதார கௌரி விரதம் இருக்கவும் ஏற்ற தினம். ஐப்பசி 22ஆம் தேதி முதல் 30 நாட்கள் வீட்டில் அணையா விளக்கு வைத்தால் கொடிய நோய் நொடிகள் வீட்டில் இருந்தாலும் அந்த நோய் நொடிகள் விலகும் என்றிருக்கிறது. ஐப்பசி 27ஆம் தேதி சூரசம்மாரம் என்று முருகனை வழிபட போட்டிலும் வெற்றி வழக்கிலும் வெற்றி ஏற்படும். இது ஐப்பசி மாத பலன்கள். அடுத்து கார்த்திகை மாத பலன்கள் என்று பார்த்தால், கார்த்திகை மாதம் இந்த வருடம் கார்த்திகை மாதம் தேவாலயங்களில் தீ விபத்து ஏற்படும். ஆகவே கார்த்திகை தீபத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தங்கம் வெள்ளி விலைகள் கட்டுக்குள் இருக்கும். நாட்டில் அதிக அளவு ஹிருதய நோய்கள் ஏற்படும். அதனால் ஹிருதய ஆபரேஷன்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு திடீர் காய்ச்சல் ஏற்படும். வடநாட்டில் நீர்நிலைகளில் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். விபத்துக்கள் ஏற்படும். பணப்புழக்கம் குறையும். வியாபாரமும் மந்தமாகவே இருக்கும். கம்ப்யூட்டர் மற்றும் இயந்திர தொழில் விருத்தியாகும். கார்த்திகை 3ஆம் தேதி அன்று கைசி ஏகாதசி அன்று துளசி மாலை அணிவித்து பெருமாளை வழிபட மோட்சம் கிடைக்கும். கார்த்திகை 4ஆம் தேதி துளசி விவாகம் அன்று துளசி விவாகம் செய்ய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கார்த்திகை 7ஆம் தேதி பாஞ்சரார்த்த தீபம் அன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் தீப வழிபாடு தரிசிக்க 12 வருடம் திருக்கோயில்களில் தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். 26ஆம் தேதி கார்த்திகை 26ஆம் தேதி நாக பூஜா பஞ்சமி என்று நாகதோஷ நிவர்த்தி செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது. அடுத்து மார்கழி மாதத்திய பலன்களை பார்த்தோமேயானால், இம்மாதம் மார்கழி மாதம் முழுவதும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யவும் தெய்வ வழிபாடு செய்யவும் ஏற்ற மாதமாகும். அத்தியாவசிய பண்டங்கள் விலை கட்டுக்குள் இருக்கும். நாட்டில் திடீர் மழை பொழிவு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்குள் சண்டையும் பிரிவினையும் இந்த மார்கழி மாதம் ஏற்படும். சிறு குழந்தைகளுக்கு நோய் அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வரி விகிதங்கள் குறைய, அதாவது நாட்டிலே வரிகள் குறைய அதிக முயற்சிகள் நடக்கும். இந்த வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி அன்று பௌமாசுனி வைகுண்ட ஏகாதசி. இன்று நரசிம்மரை வழிபட கடன் சுமைகள் தீரும். சொர்க்கவாசல் கடக்க வாழ்க்கை சொர்க்கமாகும். மார்கழி 5ஆம் தேதி அனங்கத்திரையோதசி அன்று ரதி மன்மதனை பூஜை செய்ய திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணமாகும். மார்கழி 7ஆம் தேதி லவணதானம். இன்று உப்பு தானம் செய்ய தொழில் முறையில் செய்த பாவங்கள் விலகும். மார்கழி 8ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். இன்று நடராஜரை வழிபட தொழில் போட்டியில் வெற்றி உண்டாகும்.
மார்கழி 21ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. இன்று ஆஞ்சநேயரை வழிபட திருஷ்டி தோஷம் விலகும். இது மார்கழி மாத பலன்கள். அடுத்து தை மாத பலன்கள் என்னவென்று பார்த்தால், நாட்டிலே தொழில் வளர்ச்சி நன்கு அதிகமாக இருக்கும். அத்தியாவசிய பண்டங்கள் விலை குறையும். தங்கம் வெள்ளி விலைகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் ஏற்படும். பணப்புழக்கம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையும் கம்ப்யூட்டர் துறையும் வளர்ச்சி அடையும். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும். அதனால் தெய்வீக காரியங்களுக்கு தடை ஏற்படும். இவ்வருடம் தை மாதம் 1ஆம் தேதி பௌமாசினியாக இருப்பதால் இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபட உகந்த நாளாகும். இன்று முன்னோர்களை வழிபடவும் புது பானை வாங்கி பொங்கல் வைக்கவும் ஏற்ற நாளாகும். தை 7ஆம் தேதி தைப்பூசம். இன்று முருகனை வழிபட தொழில் போட்டியில் வெற்றி கிடைக்கும். தை 21ஆம் தேதி சோமாவதி அமாவாசையா. இன்று 108 முறை அரச மரம் சுற்ற நினைத்த காரியங்களெல்லாம் கைவிடும். தை 27ஆம் தேதி வசந்த பஞ்சமி. இன்று வீட்டில் லட்சுமி பூஜை செய்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். தை 29ஆம் தேதி ரதசப்தமி. இன்று கோதுமையால் செய்த இனிப்பு பண்டங்கள் பூஜை செய்ய, நைவேத்தியம் செய்ய, சூரியனை வழிபட பித்ரு தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. அடுத்து மாசி மாதத்தில் என்ன நல்ல பலன்கள், என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமேயானால், மாசி மாதம் நாட்டில் அத்தியாவசிய பண்டங்கள் விலைவாசி குறையும். அத்தியாவசிய பண்டங்களின் வரி விதிப்பில் மாற்றம் ஏற்படும். பல பொருட்களுக்கு வரி குறையும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தங்கம் வெள்ளி விலைகள் தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருக்கும். பங்கு வர்த்தகம் கட்டுக்குள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் வெயில் அதிகரிக்கும். சென்னைக்கு அருகில் புயல் உருவாகி பின்பு வலு இழக்கும். வயதானவர்களுக்கு அதிக அளவில் கண்டங்கள் ஏற்படும். 7ஆம் தேதி மாசி மாதம் 7ஆம் தேதி மாசி மகம். அன்று அம்பாளையும் கருட வாகனத்தில் பெருமாளையும் வழிபட ஏற்ற தினமாகும். இம்மாதம் முழுவதும் தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற மாதமாகும். 20ஆம் தேதி மாசி 20ஆம் தேதி மகாசிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்களும் சிவபூஜை செய்ய சிவகடாட்சம் ஏற்படும். சகல பாவங்களும் விலகும். அடுத்து பங்குனி மாதத்திய பலன்கள் என்று பார்த்தால், பங்குனி மாதம் தொடர்ந்து தங்கம் வெள்ளி விலைகள் ஏறுமுகமாகவே இருக்கும். கம்ப்யூட்டர் தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும். நாட்டில் திடீரென்று நல்ல மழை பொழியும். கோடை மழை உண்டு. தொழிலாளர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் புதிய சட்டங்கள் இயற்றும். தங்கம் வெள்ளி விலையில் சூதாட்டங்கள் அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களும் ஓரளவு லாபத்தை அடைவார்கள். சிறு சிறு பங்குகள் அதிக லாபத்தை பெறும். இம்மாதம் 1ஆம் தேதி அதிகாலை காருடையான் நோன்பு இருந்து கௌரி விரதம் இருக்க பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பார்கள். பங்குனி 7ஆம் தேதி பங்குனி உத்திரம் அன்று எல்லா கோயில்களிலும் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அதை காண வீட்டில் திருமண பாக்கியம் ஏற்படும். ஸ்ரீரங்கத்தில் சேர்த்து உற்சவம் காண தம்பதிகளுக்குள் அன்யோன்யம் ஏற்படும். அடுத்த வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி இன்றைய போலவே யுகாதி பண்டிகை. அன்று புது பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அன்று ஜோதிடர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஜோதிடர்களுக்கு அல்லது பிராமணர்களுக்கு புது பஞ்சாங்கம் தானம் கொடுக்க தினசரி பஞ்சாங்கம் பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அனைவரும் எளிதில் பயன்படுத்தும் விதத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரே பஞ்சாங்கம் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் மட்டுமே. நான் இதுவரை சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. இவ்வாறு நாம் தினசரி பஞ்சாங்கம் படிப்பதால் என்ன பலன்கள் என்று பார்த்தோமேயானால், தினமும் பஞ்சாங்கம் படித்து அன்றைய வாரத்தை சொல்வதனால், அதாவது பஞ்சாங்கம் பார்த்து கடவுள் முன்பாக அன்றைய வாரத்தை சொல்ல வேண்டும். வீட்டிலே பூஜை அறையிலே பஞ்சாங்கத்தை வைக்க வேண்டும். பஞ்சாங்கத்தில் உள்ள அன்றைய தின வாரத்தை நாம் கடவுள் முன்பாக சொல்வதனால் நம்முடைய ஆயுள் வளரும். கடவுள் முன்பாக திதியை சொல்வதனால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். நட்சத்திரத்தை கூறுவதனால் பாபங்கள் நீங்கும். யோகத்தை கூறுவதனால் வியாதி குணமாகும். கரணத்தை கூறுவதனால் நினைத்த காரியம் வெற்றியாகும் என்றிருக்கிறது. இந்த பஞ்ச அங்கங்களையும் தினசரி யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு சுபிட்சங்கள் ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்து இந்த வருடம் நிகழ்கின்ற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சிகள் என்று பார்த்தோமேயானால், இந்த வருடம் திருக்கணித்தப்படியும் வாக்கிய கணித்தப்படியும் சனி பெயர்ச்சி என்பது கிடையவே கிடையாது. இந்த வருடம் குரு பெயர்ச்சி இருக்கிறது, ராகுகேது பெயர்ச்சி இருக்கிறது.
இந்த வருடம் குரு பெயர்ச்சி புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி 11/10/2018 வியாழக்கிழமை இரவு 7:20 மணிக்கு சூரிய உதயாதி 33:13 நாழிகை அளவில் குரு பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அந்த குரு பகவான் அதிசாரமாக இதே வருடத்திலேயே பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2019 வெள்ளிக்கிழமை இரவு 8:08 மணிக்கு சூரிய உதயாதி 34:52 நாழிகைக்கு குரு பகவான் அதிசாரமாக விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் செல்கிறார். ஆகவே இந்த வருடம் 2 குரு பெயர்ச்சிகள் இருக்கிறது. பொதுவாக வருடத்திற்கு ஒரு குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த வருடம் முதலில் புரட்டாசி 25ஆம் தேதி ஒரு குரு பெயர்ச்சி, அதன் பிறகு பங்குனி 15ஆம் தேதி அதிசாரமாக குரு பெயர்ச்சி ஒன்று நடக்கிறது. வாக்கியப்படி இந்த குரு பெயர்ச்சி எப்பொழுது என்று பார்த்தால், வாக்கிய கணிதப்படி புரட்டாசி 18ஆம் தேதி, அதாவது திருகணத்திற்கு 7 நாட்கள் முன்பாக வாக்கியப்படி 4/10/2018 வியாழக்கிழமை 40 நாழிகை அளவில் குரு பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக மாசி 29ஆம் தேதி 13/3/2019 புதன்கிழமை 28 நாழிகை அளவிலே குரு பகவான் அதிசாரமாக விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். ஆகவே இந்த வருடம் வாக்கியப்படியும் 2 குரு பயிற்சிகள் இருக்கிறது. அடுத்து ராகு கேது பயிற்சி என்று பார்த்தால், திருக்கணிதப்படி மாசி 22ஆம் தேதி 6/3/2019 புதன்கிழமை மறுநாள் விடியற்காலை 5:27 மணிக்கு சூரிய உதயாதி 57 நாழிகைக்கு ராகுவான் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கும் கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் செல்கிறார்கள். அதே போலவே மாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கியப்படி புதன்கிழமை ராகு பகவான் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கும் கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் செல்கிறார்கள். இந்த குரு பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிக்கு குரு பலன்கள் கிடைக்கிறது என்று பார்த்தால், இப்பொழுது வருட ஆரம்பத்தில் குருபலம் உள்ள ராசிகள் என்று பார்த்தால் மேஷராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி. அதன் பிறகு குரு பயிற்சி ஆன பிறகு புரட்டாசி 25ஆம் தேதி முதல் எந்தெந்த ராசிக்கு குருபலம் வருகிறது என்று பார்த்தால் ரிஷபராசி, அதன் பிறகு கடகராசி, துலா ராசி, மகர ராசி, மீனராசி. இந்த ராசிகளுக்கு குரு பயிற்சியினால் குருபலம் வருகிறது. அதிசாரமாக திடீரென்று திருமணம் எந்தெந்த ராசிகளுக்கு பங்குனி மாதம் குரு பயிற்சியின் மூலமாக மீண்டும் நடக்கும் என்று பார்த்தால் மேஷராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி. இவர்களுக்கு அதிசாரமாக குரு பெயர்ச்சினால் இந்த திருமணங்கள் திடீரென்று நடக்கும் என்று இருக்கிறது. ஆக இந்த வருடம் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் என்று இருக்கிறது. நாடும் ஓரளவு சுபிட்சமாகும், மக்கள் ஓரளவு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று இருக்கிறது. இவ்வாறாக இந்த யுகாதி பண்டிகையை பற்றி பார்த்தோம். இந்த யுகாதி பண்டிகைக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, சம்பத்சராதி என்று கூறுவார்கள். சம்பத்சராதி என்றால் சம்பத்சரம் என்றால் வருடம், ஆதி என்றால் முதல் நாள், வருடத்தின் முதல் நாள் என்றும் இதை கூறுவார்கள். ஆகவே இந்த யுகாதி பண்டிகை என்ன இன்றைய தினத்திலே எல்லோருமே புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த புது பஞ்சாங்கத்தை இந்த வருடத்தில் 3 முறை பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. முதலில் இன்றைய தினம் யுகாதி பண்டிகை, அடுத்து புது கணக்கு தொடங்குகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி, அடுத்து தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற சித்திரை 1ஆம் தேதி. இந்த 3 நாட்களும் இந்த புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த நான் இதுவரை கூறிய விஷயங்கள் அனைத்தும் இருப்பது நான் எழுதிய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில். இந்த சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வருடம் இதை போலவே புது பஞ்சாங்கம் யுகாதி பண்டிகை என்று படிப்போம் என்று தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை தற்பொழுது நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்கள், தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள், தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், இனிய வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.